சோ ஜென்ரலாவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, எப்படி வந்து இவங்க கார்த்திகை தீபம் சீசன் 1 பயங்கரமா போச்சு, சோ இவங்க எப்படி கார்த்திகை தீபம் சீசன் 2 குள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் how did you come to the season 2? How was the casting happened? சோ அப்படி ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. Just give us a gist. How did you get into the கார்த்திகை தீபம் serial? நான் கேரளால பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க இருந்து ரெஃபரன்ஸ் வந்துட்டு அப்படிதான். ஜென்ரலாவே சீசன் 1ல வந்து there was one actor. So when you come here as a lead, what was the expectations for you? Did you see a reference for that? அதெல்லாம் நடந்துச்சா? And how did you catch up this role? ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் லைக் எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்பவுமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கலாம்னு நினைச்சு வந்தேன். Nice. How was the experience with the director and few words about the director? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயமா இருந்துச்சு சீரியஸ்லி. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது இப்போ நல்லா இருந்துச்சுன்னா சார் வந்து ஓ சூப்பர்மா நல்லா நடிச்சு அதுக்கு கேட்கும்போது சீரியஸ்லி டயலாக் கூட இப்பதான் கரெக்டா வருது. அப்போ லாங்குவேஜ் ரொம்ப பிரச்சனை இருந்தது. இப்போ ஓகே ஓகே இவங்க கூட தானே டெய்லி இருக்கு. ஸோ அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. இது இல்ல இதுன்னு சொல்லும் போது சொல்லு, இப்போ நானும் ஏதாச்சும் சஜஷன்ஸ் ஆறுது இப்படின்னு சொல்லும்போது சார் ஆமா அப்படி போட்டா கொஞ்சம் கூட நல்லா இருக்குமே அப்படி எல்லாம் சொல்லுவாரு. Okay. Thank you so much for the interview. Jolly போச்சு and once again happy Karthike Deepam. Thank you for your time. Thank you so much.